இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்க குழு வந்ததால் வர்த்தக உறவுகள் எப்படி நகரும்? வரி, முதலீடு, எரிசக்தி, உள்ளார்ந்த அரசியல் கணக்கு. இந்தியா அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம், உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம். இந்த இரண்டு நாடுகளுக்கிடையிலான உறவு இனி வெறும் நட்பல்ல, அது வியூகம், அது அதிகார சமன்பாடு, அது சீனாவுக்கு எதிரான சமநிலை. ஆனால் இன்றைக்கு அந்த உறவின் மையத்தில் ஒரே ஒரு கேள்விதான்: இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் எப்போது, எப்படி, என்ன நிபந்தனையில்? இந்த கேள்வி இன்று வெறும் தலைநகர் செய்தி அல்ல. இது இந்தியாவின் முதலீடு, ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு, ரூபாய் மதிப்பு மற்றும் எதிர்கால தொழில் கொள்கை எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் கேள்வி. அதனால்தான் இன்று இந்தியாவுக்கு வந்திருக்கும் அமெரிக்க வர்த்தக குழு ஒரு சாதாரண குழுவல்ல. அமெரிக்க குழு ஏன் இந்த பயணம் முக்கியம்? இன்று இந்தியா வந்திருப்பவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட அமெரிக்க துணை வர்த்தக பிரதிநிதி ரிக் ஸ்விட்சர், இந்திய ஒப்பந்தத்திற்கான தலைமை பேச்சுவார்த்தையாளர் பிரெண்டன் லிஞ்ச். இவர்கள் 2 நாள் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த வந்துள்ளனர். இந்த பயணம் ஏன் முக்கியம்? ஏனெனில் பல மாதங்களாக இந்த ஒப்பந்தம் வரும் வராது என்ற குழப்பத்திலேயே இருந்தது. அந்த குழப்பம் இப்போது இந்திய பொருளாதாரத்தில் நேரடியாக தாக்கம் காட்ட ஆரம்பித்துவிட்டது. ஒப்பந்தம் இல்லாததன் விலை இந்தியா வரி செலுத்துவது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இல்லாததால் என்ன நடந்தது? முதலில் வரி. அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50% வரை வரி விதித்தது. அதே நேரம் சீனாவுடன் ஒரு வர்த்தக சமாதானம், சீனாவுக்கு வரி தளர்வு. இதன் அர்த்தம் என்ன? இந்தியா அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு. இதன் விளைவு என்ன? இந்திய ஏற்றுமதி குறைவு, போட்டி நாடுகளுக்கு சாதகம், முதலீட்டாளர்களுக்கு தயக்கம். இதைத்தான் அமெரிக்காவே ஒரு வகையில் ஒப்புக்கொண்டது. இந்தியா ஒரு முக்கிய வியூக பங்காளி, அதை நாம் அந்நியப்படுத்துகிறோம். இந்த விமர்சனம் அமெரிக்காவுக்குள்ளேயே எழுந்தது. இந்திய அரசின் பார்வை, இது காலத்தின் கேள்வி. இந்தச் சூழலில் இந்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் ஒரு முக்கியமான வாக்கியம் சொன்னார். இந்த ஒப்பந்தம் நடக்குமா என்ற கேள்வி இல்லை, எப்போது நடக்கும் என்பதே கேள்வி. இதன் அர்த்தம் என்ன? இந்தியா இந்த ஒப்பந்தத்தை தவிர்க்க விரும்பவில்லை, மாறாக தன்னை சாதகமான இடத்தில் நிறுத்த முயற்சிக்கிறது. அதனால்தான் கடந்த சில மாதங்களில் இந்தியா எடுத்த முடிவுகள் மிக முக்கியமானவை. இந்தியா அமெரிக்கா வர்த்தக உபரி சுருங்கியது. முதலில் அமெரிக்காவின் பெரிய குற்றச்சாட்டு: இந்தியாவுக்கு அமெரிக்காவுடன் அதிக வர்த்தக உபரி. அதை இந்தியா எப்படி எதிர்கொண்டது? இறக்குமதி அதிகரிப்பு. தரவு என்ன சொல்கிறது? ஏப்ரலில் இந்தியாவின் வர்த்தக உபரி $3.17 பில்லியன். அக்டோபரில் அது $4.14 பில்லியன். அதாவது கிட்டத்தட்ட பாதியாக குறைந்தது. எப்படி? அமெரிக்காவுக்கு இந்திய ஏற்றுமதி குறைந்தது, அமெரிக்காவிலிருந்து இந்திய இறக்குமதி உயர்ந்தது. ஆகஸ்டில் இந்தியா அமெரிக்காவுக்கு $6.76 பில்லியன் ஏற்றுமதி செய்தது. அக்டோபரில் அது $6.30 பில்லியன். அதே நேரம் இறக்குமதியா? $3.6 பில்லியனிலிருந்து $4.84 பில்லியன். இதன் தாக்கம் எங்கு அதிகம்? ஆடை, காலணிகள், விளையாட்டுப் பொருட்கள், அதாவது உழைப்பாளர்கள் அதிகம் வேலை செய்யும் துறைகள். 50% வரி வெறும் வர்த்தக விவகாரம் அல்ல, அது அரசியல் பிரச்சினை. ட்ரம்ப் நிர்வாகம் இந்த வரிகளை ஆகஸ்ட் 27 விதித்தது. அதன் பிறகு பேச்சுவார்த்தை தடுமாறியது. அதே நேரம் சீனாவுடன் வரி தளர்வு. இதனால் இந்தியா ஒரே நாடாக அதிகம் பாதிக்கப்பட்டது. இது வாஷிங்டனிலும் ஒரு அழுத்தத்தை உருவாக்கியது. எரிசக்தி இந்தியாவின் முக்கிய தந்திரம். இந்தியா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது: அமெரிக்கா பேசும் மொழி எரிசக்தி. அதனால்தான் இந்தியா அமெரிக்காவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்தது. தரவு பாருங்கள். கடந்த ஆண்டு அமெரிக்காவின் பங்கு 4.43%. இந்த ஆண்டு 7.48%. அதே நேரம் ரஷ்யாவா? 37.38%, 41.88%. ஏன்? லூகாயில், ரோஸ்நெஃப்ட் மீதான அமெரிக்க தடைகள்.
இதனால் ரஷ்ய எண்ணெய் இந்தியாவுக்கு குறைந்தது. இந்தியா அந்த இடத்தை அமெரிக்க எண்ணெய் மூலம் நிரப்பியது. இது ஒரு வர்த்தக முடிவு மட்டுமல்ல, ஒரு அரசியல் சைகை. எல்பிஜி ஒப்பந்தம், மறைமுக சமாதானம். இதோடு மட்டும் நிற்கவில்லை. இந்திய பொதுத்துறை சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அமெரிக்க எல்பிஜி இறக்குமதிக்கு 1 ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்திட்டன. எண்ணிக்கை 2.2 மில்லியன் டன். இந்திய இறக்குமதியின் கிட்டத்தட்ட 10%. சமையல் எரிபொருள் அரசியலாகவும் மக்கள் வாழ்க்கையிலும் முக்கியமானது. இதன் மூலம் இந்தியா சொன்ன செய்தி, நாங்கள் உங்களிடமிருந்து நீண்ட காலம் வாங்க தயாராகியிருக்கிறோம். அணுசக்தி மிகப்பெரிய திறப்பு. இன்னொரு முக்கியமான புள்ளி, அமெரிக்கா அணுசக்தி நிலையங்கள் விரிவாக்கம், சிறிய உலைகள் என்று பெரிய திட்டத்தில் உள்ளது. இந்தியாவில் அணுசக்தி துறை மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனா பிரதமர் மோடி ஒரு முக்கிய அறிவிப்பு செய்தார். அணுசக்தி துறையை தனியார் பங்கேற்புக்கு திறக்க அரசு தயாராகி வருகிறது. இதன் அர்த்தம் அமெரிக்க முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, நீண்ட கால உறவு. இது வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு மறைமுக அங்கம். ஏற்றுமதி மட்டுமல்ல, இந்தியாவின் உண்மையான கவலை. இப்போது முக்கியமான புள்ளி, இந்தியா ஏற்றுமதி குறைவால் மட்டும் கவலைப்படவில்லை. அதற்கு மேல் முதலீடு. போட்டியாளர்கள் குறைந்த வரி பெறும்போது இந்தியா அதிக வரி சந்திக்கிறது. இதன் விளைவு முதலீட்டாளர்கள் தயக்கம், எஃப்டிஐ குறைவு, எஃபிஐ வெளியேற்றம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா அறிக்கை தெளிவாக சொல்கிறது, இந்தியாவிற்கு அமெரிக்க வரிகளால் பெரிய சவால். மூலதன ஓட்டங்கள். ஆர்பிஐ என்ன செய்தது? $65 பில்லியன் சந்தையில் விற்பனை. ரூபாயை காப்பாற்ற முயற்சி. ரூபாய் கடந்த ஆண்டு 7% பலவீனம். உண்மையான மாற்று விகிதம் 9%த்திற்கு மேல் வீழ்ச்சி. இது தொடர்ந்தால் பணவீக்கம், இறக்குமதி விலை, வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படும். அதனால்தான் தொழில் கொள்கை மறுபரிசீலனை. இந்த அழுத்தமே இந்திய அரசை வேகமாக நகர வைத்தது. கடந்த சில மாதங்களில் என்ன செய்தது? எம்எஸ்எம்இகளை பாதித்த QCOs திரும்ப பெறப்பட்டது. ஜவுளித்துறைக்கு 11% பருத்தி வரி நீக்கம். GST விகித சீரமைப்பு. நீண்ட காலமாக நிலுவையிலிருந்த தொழிலாளர் சட்டங்கள் அறிவிப்பு. இவை அனைத்தும் ஒரே இலக்குடன், இந்தியாவை முதலீட்டுக்கு ஈர்க்க வேண்டும். பன்முகத்தன்மை. அமெரிக்கா மட்டுமல்ல, இந்தியா இப்போது ஒரே நாட்டில் நம்பிக்கை வைக்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம், நியூசிலாந்து, இஸ்ரேல், சிலி, பெரு, யுரேஷிய பொருளாதார யூனியன் எல்லோருடனும் வர்த்தக பேச்சுவார்த்தை. இதன் அர்த்தம் அமெரிக்கா முக்கியம், ஆனா அது மட்டுமல்ல. இப்போது இந்த பேச்சுவார்த்தை என்ன தீர்மானிக்கும்? இந்த 2 நாள் பேச்சுவார்த்தை 3 விஷயங்களை தீர்மானிக்கும். 50% வரி தளருமா? எரிசக்தி நீண்டகால ஒப்பந்தமா? முதலீட்டு நம்பிக்கை திரும்புமா? இந்த 3க்கும் பதில் கிடைத்தால் ஒப்பந்தம் தூரத்தில் இல்லை. முடிவு. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் ஒரு காகித ஒப்பந்தம் அல்ல. அது இந்தியாவின் பொருளாதார திசையை அடுத்த 10 ஆண்டுகள் தீர்மானிக்கும் முடிவு. வரி, எரிசக்தி, முதலீடு, அணுசக்தி, உலக அரசியல் எல்லாம் இந்த ஒரு மேசையில் பேசப்படுகிறது. அமெரிக்க குழு வந்தது ஒரு தொடக்கம். இது ஒப்பந்தமாக முடிந்தால் இந்தியா உலக பொருளாதார மேடையில் மேலும் வலுவாக நிற்கும். முடிவை அடுத்த சில வாரங்கள் காட்டும். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிற்கு நீண்ட கால நன்மையா அல்லது குறுகிய கால அரசியல் சமாதானமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் கருத்தே இந்த வீடியோவின் உண்மையான முடிவு. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.